ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெதஸ்தா ஜெபக்குழுவின் மூலமாய் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் உங்களை காணச் செய்த தேவாதி தேவனுக்கே சகல கனமும் புகழும் மகிமையும் செலுத்துகிறோம். இந்த பெதஸ்தா ஜெபக்குழுவானது 25 ஆண்டுகளுக்கு முன்பாக 4 பேரால் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றில் இதில் அநேக குடும்பங்கள் இணைந்து தேவனை துதித்து ஜெபித்து வருகிறார்கள். இந்த ஊழியத்தில் நாம் 10 ஊழியர்களையும் 15 ஆதிவாசி குழந்தைகளையும் தாங்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். மேலும் ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் தாங்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த ஊழியத்தை அநேகர் தங்கள் ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் தாங்கி வருகிறார்கள். நாங்களும் இதில் இணைக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் ஜெபித்து வருகிறோம். மேலும் இந்த கூடுகையை நாம் ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல். இந்த நாளே இந்த கூடுகை நம்ம ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்து வந்த ஆண்டவரே 4 மாதங்களும் எங்கள் கரத்தை பிடித்து நடத்தினீங்க, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த 5வது மாதத்திலும் ஆண்டவரே இது நாள் வரைக்கும் ஆண்டவரே எங்களை கொண்டு வந்திருக்கீங்க, அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா. எத்தனையோ போராட்டங்கள் உலகத்திலே தேசத்தில் நாங்கள் கேள்விப்படுகிற பொழுது எந்த தீங்கும் எங்களை அணுகாதபடிக்கு எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பங்களையும் நீர் வேலி அடைத்திருந்தபடியால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரை இந்த நாள் வரை காத்த தேவன் இனிமேலும் ஆண்டவரை உலகத்தின் முடிவு பரியந்தம் எங்களோடு கூட இந்த பெதஸ்தா ஐக்கியத்தோடு கூட இந்த ஐக்கியத்தில் இணைக்கப்பட்ட அத்தனை குடும்பங்களோடு கூட நீ இருக்க போகிறதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஐயா, இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் ஆண்டவரே இந்த மக்களை எங்களுடைய பெதஸ்தா ஐக்கியத்தில் இணைக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திக்க கொடுத்த நல்ல கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த கூடுகையிலும் இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே எல்லா குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தகப்பனே உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய பாடல் வேளை, எங்களுடைய அருமையான வேத வாசிப்பின் வேளை, எங்கள் செய்தி வேளை எல்லாவற்றும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியிலே எங்களோடு பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்கும் இது ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் இந்த செய்தியின் வேளை ஆண்டவர், இந்த பாடல் வேளை ஆண்டவரை அவர்களுக்கு விடுதலையை உண்டாக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இதற்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவின் தந்திரங்கள், எல்லா போராட்டத்தின் ஆவிகள், பொறாமையின் கிரியைகள், வன்கண்ணின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகி போவதாக. தேவ கிருபை, தேவ ஆளுகை அருமையான இந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவரை வரவேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே ஆமே. தேடி வந்து கண்டெடுத்தீர், காணாத
வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 84 அதிகாரம் வசனங்கள் 1 முதல். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கக்கூடும் கிடைத்தது. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷன் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவரும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மலையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவி கொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து முடிந்தது. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பிரியமானவர்களே, என்னோடு கூட இந்த பெதஸ்தாவில் இணைக்கப்பட்ட உங்கள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் தாங்குகிற ஒவ்வொரு காரியத்திற்காக உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கையினாலும் ஜெபத்தினாலும் இந்த பெதஸ்தா ஊழியத்தை தாங்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளின் கூடுகையிலே ஆவியானவர் என்ன வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்த பொழுது கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். அது உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்று ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, நான் அதிகாலை வேளையிலே எழுந்திருத்து என்னுடைய ஜெப அறைக்கு செல்லுகிற பொழுது ஆவியானவர் இந்த வார்த்தை என்னோடு கூட பேச துவங்கினார். கர்த்தரினோடு பேசின வார்த்தை இன்றைக்கு நாம் வாசித்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற சங்கீத புஸ்தகம் 84 அதிகாரம் 6 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது: அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் என்கிற அந்த வார்த்தையின் மூலமாய் ஆவியான என்னோடு கூட இடைவிட துவங்கினார். ஒருவேளை இந்த நாளிலும் அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியை நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஆண்டுகளாய் நான் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவேளை அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாய் கடந்து வருகிற என் பிள்ளைகளுக்கு அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நான் நீரூற்றாய் மாற்றப் போகிறேன் என்று ஆவியானவர் இடைபட துவங்கினார். இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷம் மகிழ்ச்சியாய் மாறப்போகிறது. பிரியமானவர்களே, அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு நீரூற்றாய் மாறப்போகிறது என்பதை நான் வேதத்தை தியானித்து கொண்டிருந்த பொழுது நான் அதிகமாய் ஆவியிலே உணர்ந்து கொண்டேன். பிரியமானவர்களே, வேதம் அழகாய் சொல்லுகிறது, இந்த நாளிலும் உங்கள் அழுகையை கர்த்தர் மாற்றப் போகிறார் என்பதை நான் புரிந்து கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல துவங்கினேன். யாருடைய வாழ்க்கையிலே அவர் அழுகையை மாற்ற முடியும், யாருடைய அழுகையை அவர் மாற்றினார் என்பதை நான் வேதத்தின் வழியாய் உங்களுக்கு சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். சில பக்தர்கள் தங்களுடைய அழுகையை ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வந்த பொழுது ஆண்டவர் அதை நீரூற்றாக மாற்றினார். அது சந்தோஷமான வாழ்க்கையாய் மாற்றினார். அவருடைய துக்கங்களை எல்லாம் மாற்றினதை நான் வேதத்தின் வழியாய் அறிந்து கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல துவங்கினேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இவர்களுக்கு செய்த நன்மையை என் பிள்ளைகளுக்கு நான் செய்ய போகிறேன் என்று கர்த்தரினோடு கூட இடைபட துவங்கினார். நான் வேதத்தின் வழியாய் அதை சுட்டி காட்டி கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவதாய் கர்த்தரிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிற பொழுது உங்கள் அழுகையின் ஜெபத்தை கர்த்தர் கேட்க போகிறார். அழுகையின் போராட்டங்களை, நீ கடந்து வருகிற கசப்பான பாதைகளை மாற்றப் போகிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவதாய் அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 84 அதிகாரம் 4 வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். அப்படி நீங்க கடந்து வந்தீங்கன்னா அந்த வேத பகுதி சொல்லுது, 5வது வசனம் சொல்லுகிறது, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை
கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது அல்லவா? இந்த வேத பகுதி ஆவியான என்னோடு கூட இடைபட துவங்கினார். ஆண்டவரத்தில் கேட்ட, ஆண்டவரே எங்கள் அழுகையின் மாற்றம், ஆண்டவரே என்னுடைய அழுகையின் பள்ளத்தாக்கு மாறணும், எங்கள் கண்ணீர் மாறணும். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நான் என்ன ஆலோசனைகளை சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஜெபித்த பொழுது ஆவியானவர் இந்த 6வது வசனம் சொல்லுகிறது அல்லவா, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் என்று அந்த வசனத்திற்கு முன் பகுதி சொல்லுகிறது. அந்த 4வது வசனம் 5வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிறவரின் மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கை கொண்டிருக்கிற பாக்கியவான்கள், அவர்கள் தான் அழுகையின் பள்ளத்தாக்கை மாற்ற முடியும். பிரியமானவரே, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அழுகையின் பள்ளத்தாக்கு தான் மாறப்போகிறது, அது நீரூற்றாக போகிறது என்பதை நான் உணர்ந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல துவங்கினேன். முதலாவது ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை, உம்முடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். முதலாவதாய் பிரியமானவர்களே, அவருடைய வீட்டிலே நீங்கள் வாசமாய் இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய தேடுதல் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? பிரியமான அந்த தெய்வத்தை, உங்களை என்னை உருவாக்கி படைத்து நம் ரட்சித்து நம்மை அபிஷேகம் பண்ணி நம்மை அவருடைய ஆலயத்து நாட்டப்பட்டிருக்க நம்முடைய வாழ்க்கையிலேயே தேடுதல் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? அவருடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்களாய் இருக்கிறோமா? வேத பகுதி சொல்லுகிறது அல்லவா, அவருடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவரோடு கூட இருக்கிற உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். பிரியமானவர்களே, வேத பகுதி சொல்லுகிறது, 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, அன்னாள் போய் மனம் கசந்து அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். ஒருவேளை இந்த எருசலேம் ஆலயத்திற்கு அவங்க வருஷம் வருவார்கள், வருஷம் பலி செலுத்துவார்கள். அன்னாளுடைய குடும்பம், எல்கானா, அவனுடைய 2வது மனைவி பெனினாள், எல்லாரும் வருவார்கள். ஒரு அன்னாளுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. பெனினாள் அவளை துக்கப்படுத்திக் கொண்டே இருந்தாள், எப்பொழுதும் துக்கப்படுத்துவாள். ஆனால் எல்கானாவுடைய ஆறுதல் அவளை ஆறுதப்படுத்தினது போல இருந்தது. அவள் கடந்து சென்று விடுவாள். ஆனால் அந்த ஆண்டிலே, அந்த வருஷத்திலே அவர்கள் வந்து பலி செலுத்த வந்த பொழுது அந்த பெனினாள் பேசின வார்த்தைகள் அவளை அதிகமாய் துக்கப்படுத்தினது. எல்கானாவுடைய ஆறுதல் அவளுக்கு ஆறுதலை தரவில்லை. அவள் நேரே போய் ஆணுடைய சமூகத்திலே போய் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். இன்றைய நாளிலே பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு உங்களுக்கு இடையில் இருக்கிற உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? மற்றவருடைய அன்பு அந்த உறவுக்குள் வந்து விடுகிறதா? அவருடைய அன்பை விட்டு அந்த உறவை விட்டு அந்த அன்பு பிரித்து விடுகிறதா? பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, என்றைக்கு அன்னாள் வருடம் வந்து அங்கே பலி செலுத்துவார்கள், அப்படியே அந்த ஆலயத்திலே ஆராதனை செய்துவிட்டு கடந்து செல்லுவார்கள். ஆனால் அந்த நாளிலே அவள் வந்து ஆண்டு சமூகத்திலே மிகவும் அழுது, ஆண்டவரே என்னை நினைத்தருளும், ஆண்டவரே இந்த அடியாளுடைய நிந்தை நினைத்தருளும், அவமான நினைத்தருளும் என்று சொல்லி ஆண்டவருக்கும் அவளுக்கு இடையில் இருக்கிற உறவை அவள் பலப்படுத்தின பொழுது கர்த்தருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொண்டு வந்ததை வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவள் சொல்லுகிறாள், உம்முடைய ரட்சிப்பினால் நான் சந்தோஷப்படுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அவள் கர்த்தரை துதிக்கும்படியாய், கர்த்தர் அவளுடைய பொருத்தனைகளை நிறைவேற்றும்படி கிருபை செய்தார். அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை அவள் விருப்பப்படியே கொடுத்தார். இன்றைக்கும் எதற்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? பல ஆண்டுகளுக்கு முன்பாக என் வாழ்க்கை நடந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, என்னுடைய மூத்த மகன் 10வது படித்து கொண்டிருந்தான். அவன் கடைசியாய் அந்த எக்ஸாம் எழுத வேண்டும், அந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற பொழுது நாங்கள் போய் அவனை அந்த கதிற்றல் இருக்கிற அந்த ஸ்கூலில் இருக்கிற அந்த சென்டரில் கொண்டு அவனை விட்டுட்டு நாங்கள் அந்த கதிற்றல் சர்ச்சில் போய் அழுது ஜெபித்தோம். ஆண்டவரே எங்கள் பிள்ளையை நினைத்துரல வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நானும் என் கணவனும் அதிகமாக ஆண்டு சமூகத்தில் இருதயத்தெல்லாம் ஊற்றி ஜெபித்தேன். ஆண்டவரே எப்படியாயினும் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும் ஐயா, அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தேன். பாருங்க, ஜெபித்து விட்டு நான் வெளியில் வந்தேன். அவனுக்காக நாங்கள் காத்திருந்தோம். அவன் எக்ஸாம் எழுதிட்டு வந்தான். தம்பி எப்படி எக்ஸாம் எழுதியிருக்க? ஏதோ எழுதியிருக்கேன் அப்படின்னு ரொம்ப அவன் ஒரு அக்கறையாகவே சொல்லலை, ரொம்ப இதாக சொன்ன உடனே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. ஆண்டவரே என்ன ஆண்டவரே இந்த பிள்ளை இப்படி உள்ள அழுது கொண்டு இருந்தது. ஆனால் அவனிடத்தில் அதை நாங்கள் பகிர்ந்து கொள்ளவில்லை. என் உள்ளத்தில் அழுகை, ஆண்டவரே இந்த பிள்ளைக்காக நான் எவ்வளவோ ஜெபிக்கிறேன், ஆனால் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரவில்லை ஆண்டவரே சொல்லி ஆண்டு சமூகத்தில் அழுது கண்ணீர் வடித்து கொண்டே நான் வர்றேன். நான் வீட்டுக்கு வந்து வீட்டில் ஒரு மாத பத்திரிகை வந்திருந்தது.
ஒரு பெரிய ஊழியக்காரர் எழுதியிருக்கிற மாத பத்திரிகை எங்கள் வீட்டுக்கு வரும். அந்த மாத பத்திரிகையில் அன்றைக்கு உள்ள அந்த வேத பகுதியை எடுத்து நான் வாசித்தேன். இந்த உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, அன்றனுள்ள அப்போ புத்தகத்தை எடுத்து அந்த வேத பகுதியை, பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த காரியத்தை சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. அந்த வேத பகுதி ஆண்டவரே நான் எடுத்து ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவர் இன்றைக்கு என் கூட பேசுங்க அந்த வார்த்தையின் மூலமா என்று அந்த நாளில் இருக்கிற அருமையான சகோதரன் எழுதின அந்த வார்த்தைகளை வாசித்த பொழுது எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கு ஆண்டு சமூகத்தில் வந்து அன்னாளை போல அழுது இருதயத்தை ஊற்றினா அல்லவா கர்த்தர் உன் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்தார் என்கிற அந்த வேத பகுதி என் உள்ளத்தை ஆறுதல் படுத்தினது. இன்றைக்கும் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, அந்த சகோதரன் எழுதி வைத்த அந்த வார்த்தை என் உள்ளத்தை ஆறுதல் படுத்தது. அந்த நாளில் ஆறுதல் படுத்த மாத்திரம் அல்ல, அதற்கு பிறகு கடந்து வந்த பாதைகளை கர்த்தர் அவனை தாங்கி நடத்தினார். இந்த நாளிலும் கர்த்தர் ஒரு பெரிய கம்பெனியிலே ஒரு நல்ல ஒரு மேனேஜராய், அவன் அசிஸ்டன்ட் மேனேஜராய் கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கும் பிரியமான, ஒருவேளை உங்கள் பிள்ளைக்காய் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், உங்களுடைய கணவன் ரட்சிப்புக்காய் அழுது கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்த உறவிலே நீங்கள் பலப்படுகிற பொழுது, நீங்கள் அந்த வீட்டிலே, அந்த தேவத்துடைய வீட்டிலே வாசமாக இருக்கிற பொழுது, அந்த ஆலயத்தில் போய் அழுது ஜெபித்த பொழுது, ஆண்டவர் அன்னாளுக்கு செய்த அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்து உங்களை கனப்படுத்துவார். ஆண்டவர் சொல்லுகிறார், அவரோடு கூட இருக்கிற ஜெப உறவிலே நீங்கள் பலப்பட வேண்டும். இரண்டாவதாய் ஆண்டவனுக்கு வெளிப்படுத்தின வார்த்தை சங்கீதங்கள் புஸ்தகம் 84ஆம் அதிகாரம் அதே 4ஆம் வசனம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது அல்லவா, எப்பொழுதும் அவர்கள் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். எப்பொழுதும் அவரை துதிக்கிற ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பொழுது உங்கள் அழுகை மாறும் பிரியமானவர்களே. எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையின் வெற்றியின் காரணம் அதுதான். ஆண்டு சமூகத்தில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவரை நான் துதிக்க, ஆண்டவரை மகிமைப்படுத்த துவங்குவேன் பிரியமானவர்களே. எதுவும் என்னை சேதப்படுத்தாதபடி, ஒருவேளை எத்தனையோ சகோதரிகளை என்னுடைய ஊழியத்தின் பாதைகளை சந்திக்கிறேன், அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, எங்களால் ஜெபிக்கவே முடியவில்லை, இந்த பிரச்சனை வருகிறது, இந்த அழுகின் வழுகாய் கடந்து வருகிறோம், எங்களை ஜெபிக்க முடியலன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னுடைய வெற்றியின் காரணம் என்ன தெரியுமா? ஆண்டு சமூகத்தில் போய் நான் துதிக்க துவங்குவேன், ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்த துவங்குவேன். வேதம் அழகாய் சொல்லுகிறது அல்லவா, அவர்கள் எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டே இருப்பார்களாம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும் என்று சொல்லுகிறார். அந்த சகோதரன் எப்பொழுதும் அவரை துதிக்கிறவர். பாருங்க, கரவலாடுகளுக்கு பின்பாக வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு அருமையான ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையை கொண்டு வந்து கர்த்தர் ராஜாவாய் உயர்த்தினார். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த பிள்ளையுடைய துதி. அந்த பிள்ளை எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து பாடி மகிமைப்படுத்துகிற ஒரு பிள்ளையாய் இருந்தது. அதனால தான் அந்த தாவீது அநேக சங்கீத பாட்டுகளை எழுதி இருக்கிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவரை துதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லுகிறார் அல்லவா. அந்த வார்த்தையின்படி அவரை துதிக்கும்படியாகத்தான் உங்களை அழைத்திருக்கிறார். எகிப்திலிருந்து ஜனங்களை அழைத்து வருகிற பொழுது பார்வோனிடத்திலே மோசே சொன்ன வார்த்தை, என் ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், என்னை ஆராதிக்கும்படி அவர்களை அழைத்து வா என்று சொல்லி மோசையோடு கூட கர்த்தர் சொன்னதாக பார்வோனோடு அவன் சொன்னதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. நம்மை ஆண்டவர் அதற்காகத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவரை துதிக்கிறவர்களாய் நீங்கள் மாற முடியுமா? வேத பகுதி சொல்லுகிறது, 2 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து சென்றதை அந்த வேத பகுதி விளக்கி காட்டுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய மகன் அப்சலோம் செய்த சதி ஆலோசனையினாலே அந்த ராஜாசன் அவனிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, அவனும் அவனோடு இந்த ஜனங்களும் ராத்திரியாய் வெறுங்காலாய் நடந்து ஓடினார்கள். அந்த அப்சலோமுக்கு தப்பி ஓடினார்கள். தன் உயிரை பிடித்து கொண்டு ஓடினான். அழுது கொண்டே போனான், ஆண்டவரே என்று சொல்லி அழுது கொண்டே போனான். ஆனால் வேத பகுதி சொல்லுகிறது பாருங்க, 2 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு சகோதரன் கூசி என்கிற சகோதரன் வந்து சொல்லுகிறார், ராஜாவாகிய என் ஆண்டவனே, நற்செய்தி இன்று கர்த்தர் உமக்கு விரோதமாய் எழும்பின எல்லாரின் கைக்குமை தப்புவித்தார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர், இந்த வேத பகுதி வாசிச்சு பார்த்தீங்கன்னா அப்சலமோடு கூட கர்த்தரை யுத்தம் பண்ணினார். யோவாப் அல்ல, அவனோடு இருந்த அந்த இராணுவம் அல்ல பிரியமானவர்களை, கர்த்தர் யுத்தம் பண்ணி அப்சலோமை கொன்று போட்டார். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக எழும்பின எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிர்மூலம் பண்ண போகிறார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். அப்படி மாற்ற வேண்டுமானால் கர்த்தரை துதிக்கவே. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வேத பகுதியை சொல்லுகிறேன். எரிகோ மதில் விழுவதற்கு காரணம் அந்த ஜனங்களுடைய ஆரவாரம், ஆர்ப்பரிப்பின் சத்தம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற சத்தம்,
சத்தம் எக்கால துணி அல்லவா பிரியமானவர்களே. இந்த நாளிலும் அந்த அருமையான யோசபாத் ராஜா அவனோடு இருந்த ஜனங்களும் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி பாடத் துவங்கினார்கள். அவர்கள் துதிக்க துவங்குகிற பொழுதே கர்த்தர் எதிரிகளை மடங்கடித்து போட்டார். இன்றைக்கும் பிரியமானவர்களை அழுது கொண்டிருக்கிறீர்களோ? எந்த காரியத்துக்கு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்கிறது, பிசாசின் போராட்டம் இருக்கிறது, மனிதருடைய போராட்டங்கள் இருக்கிறது, என் விரோதமாய் சதி ஆலோசனை பண்ணின்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிறீர்களோ? கர்த்தர் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் துதித்து அவரை மகிமைப்படுத்த துவங்குங்கள். கர்த்தர் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையின் அழுகையை மாற்றப் போகிறார். மூன்றாவதாய் ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்மில் பலம் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். உம்மிலே பலம் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் பகுதி சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அந்த வேத பகுதி சொல்லுகிறது போல அவரிலே பலன் கொண்டவர்களாய், அவரிலே வேர் கொண்டவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருக்குள் வேறு கொண்டு நாம் அவரிலே கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் வேத பகுதி தியானித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தை ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், தேவன் அவனுக்கு அதை நீதியாக எண்ணினார் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது அல்லவா. ஆபிரகாம் விசுவாசி தகப்பன். பிரியமானவர்களே, உடைய சூழ்நிலைகள் நேர்மாறாய் இருக்கலாம். ஆபிரகாமும் சாராளுடைய கர்ப்பங்கள் செத்து போயிருந்தது, அவங்களுக்கு பிள்ளையே பிறக்காது. 100 வயது சென்றவனுக்கு எப்படி பிள்ளை பிறக்கும்? ஆனால் கர்த்தர் சொன்னார், வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் எண்ணு, கடற்கரை மணலாய் முன்னால் என்ன கூடுமானால் எண்ணு, இவ்வளவாய் உன் சந்ததி இருக்கும் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். அந்த வார்த்தைகளை விசுவாசித்தான். பிரியமானவர்களே, அந்த விசுவாசம்தான் அவருக்குள் பலன் கொள்ளுகிற வேர் கொள்ளுகிற ஒரு அனுபவம் என்பதை ஆணித்தரமாய் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை, என்னைக்கும் ரட்சிக்கப்பட்டேன், அன்னைக்கு நான் விசுவாசித்தேன், இன்னைக்கு என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நான் ஆணித்தரமாய் சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அந்த 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 மகிமையான தேவனை, அவர் வாக்கு பண்ணின உண்மையுள்ளவர். வேதம் அழகாய் சொல்லுகிறது. நீங்கள் எபிரேயர் புஸ்தகத்துக்கு நேராய் உங்க வேத பகுதி திருப்புவீங்கன்னா அந்த பகுதி சொல்லுகிறது, ஆபிரகாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொண்டு இந்த வேத பகுதி சொல்லுகிறது அல்லவா. நீங்க வேத பகுதி வாசித்து பார்த்தீங்கன்னா எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு நேராய் இந்த வேத பகுதி நீங்க திருப்புவீங்கன்னா எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, 14ஆம் வசனம் சொல்லுகிறேன், நித்தியமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்தரித்து கொண்டான். ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர் அல்லவா. ஒருவேளை உங்க பிள்ளை இன்னைக்கு ஞானமே இல்லாத பிள்ளையா இருக்கலாம், ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர். ஒருவேளை இந்த பிள்ளை படிக்கவே மாட்டேங்குது ஆண்டவரே, நீங்க அழுது கொண்டு இருக்கலாம். பிரியமான சூழ்நிலை எப்படி இருக்குது? இந்த காரியங்கள் எப்படி வெற்றியாய் முடியும்? இது நடக்காது என்கிற சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். நம்ம தலை குனிந்து வெட்கத்தோடு இருப்பது அவருக்கு சித்தம் கிடையாது. நீங்கள் நானும் நடமாடுகிற அடையாளங்களா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அருமையான சகோதரி எனக்கு தெரியும். பிரியமானவர்களே, அந்த மகள் 13 ஆண்டுகளாய் தனக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி ஏக்கத்தோடு கலங்கி கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாள். அவள் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்த ஒரு மகள். ஆண்டவருடைய நாமத்தினால் சொல்லுகிறேன், 13 ஆண்டுகளாய் அருமையா இந்த சகோதரி எதையோ ஆராதித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் ஒரு சகோதரி ஒரு தாயார் மூலமாய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டாள். இயேசு கிறிஸ்துவிலே வந்த பிறகு ஆண்டு சமூகத்திலே அழுது ஜெபிக்க ஆரம்பித்தாள். அன்னாளை போல அழுது ஜெபிக்க ஆரம்பித்தாள். உண்மையா சொல்றேன் பிரியமான, விசுவாசத்தை குறித்து உங்களோடு கூட சொல்லுகிறேன். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமைகளை காண முடியும். அவள் சொன்ன சாட்சியை சொல்லுகிறேன். அநேக தடவை என்னை பார்க்க வருகிற பொழுதெல்லாம் கண்ணீரோடு ஜெபித்து விட்டு கடந்து சொல்லுவாள். நானும் அநேக வார்த்தைகளை சொல்லி அவளுக்கு ஜெபித்து நான் அனுப்புகிற பழக்கம் உண்டு. ஒரு நாளிலே அவள் எனக்கு போன் மூலமா எனக்கு தொடர்பு கொண்டாள். சொன்னா, அக்கா 4 மாதமாய் நான் கர்ப்பம் தரித்திருக்கிறேன், எனக்கே தெரியாது. அவள் சொல்றா பாருங்க, அவளுக்கே தெரியாது. அவளுக்கு இர்ரெகுலர் பீரியட் ஒழுங்காவே வருவது 13 ஆண்டுகள் ஆகிவிட்டது, குழந்தையே இல்லை.
அவர் ரொம்ப ஏழ்மை குடும்பத்தில் இருக்கிற ஒரு மகள், அவளுக்கு மருத்துவம் பார்ப்பதற்கு கூட வசதி இல்லை. நான் ஒரு டாக்டரை சொல்லியிருந்தேன், ஒரு கிறிஸ்தவ டாக்டரை சொல்லியிருந்தேன். அவங்ககிட்ட போய் ஒரு 6 மாதம் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தா, அதுக்கு மேலே அவளுக்கு செலவு பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டா. ஆனால் போய் ஆண்டு சமூகத்தில் போய் ஜெபித்தாள். 4 மாதங்கள் கழித்து, 4 மாதமாக அவளுக்கு வெளிப்பாடு வரல அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மாமியார் சொன்னாங்களா, நீ போய் வேணா ஸ்கேன் பண்ணிப்பார். உண்மையாக சொல்கிறேங்க, ஆண்டவருக்கு முன்பு நின்று கொண்டு உங்களுக்கு முன்பாக உங்களுடைய விசுவாசத்திலே பலப்படுத்தும்படி சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் உங்களை என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் விசுவாசத்தை நீங்கள் பலப்படும்படி இந்த நாளிலே பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த மகள் போய் மருத்துவரை பார்த்து அன்னைக்கு ஸ்கேன் பண்ணுகிற பொழுது அவருடைய வயிற்றிலே, அவருடைய கர்ப்பப்பையிலே 4 மாதமான கரு இருந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த பிள்ளைக்கு 6 வயது ஆகி இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, ஆபிரகாம் விசுவாசித்தான், சூழ்நிலை பார்க்கவில்லை, தன் சரீரம் செத்து போனதை பார்க்கவில்லை, தனக்கு தன் மனைவிக்கு வயதாகிவிட்டது என்று பார்க்கவில்லை. பிரியமானவர்களே, நான் தனக்கு வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று விசுவாசித்தான். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், அப்படிப்பட்ட ஒரு வேர் கொண்ட ஒரு அனுபவம், அவருக்குள் பலன் கொண்ட ஒரு அனுபவம் இருக்கிறதா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன். பிரியமான நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய கண்ணீரை கர்த்தர் மாற்றப் போகிறார், உடைய அழுகையை மாற்றப் போகிறார். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சாராள் சொல்லுகிறாள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் நகைப்பார்கள், என் கூட இருக்கிற அத்தனை பேரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள், கர்த்தருக்குள் சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். இந்த அருமையான ஆபிரகாமையும் சாராளை நகைக்க பண்ணின தேவன் இன்றைக்கு உங்கள் பள்ளத்தாக்குகளை, அழுகையின் பள்ளத்தாக்குகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். சந்தோஷமான வாழ்க்கையை உங்கள் மாற்றப் போகிறார். கடைசியாய் ஒரு வார்த்தையை சொல்லி நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். அதே 4ஆவதாய் சங்கீத புஸ்தகம் 84ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது அல்லவா, உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். தங்களுடைய வழிகள் செவ்வையாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய வாழ்க்கை தான் அழுகை மாறும். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 2-3 வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த 38வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டிருந்தான். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி அவனை போய் சந்தித்து கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை, நீ மரித்து போவீர், வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து என்று சொன்ன பொழுது அவன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தலைங்க. சுவர்புறமாய் திரும்பி, ஆண்டவரே, நான் உண்மையாய் உம்மை சேவித்ததை முழு இருதயத்தோடு உமக்கு நான் பிரியமாய் நடந்து கொண்டது நினைத்துறோம் என்று சொல்லி மிகவும் அழுது விண்ணப்பித்தான். வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார். ஒருவேளை அரண்மனைக்குள் வந்து ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவை சந்தித்து, இன்றைக்கு நீர் மரித்து போவீர், சீக்கிரமாய் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லி அவனை முற்றத்திற்கு கூட கடந்து செல்லவில்லை. இந்த அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். இன்றைக்கும் பிரியமான நாவை நிறைந்து சொல்லுகிறேன், நீங்கள் எத்தனையோ ஆண்டுகளாய் உங்கள் அறைக்கதவை பூட்டி கொண்டு அழுது கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் அழுகையை கர்த்தர் இந்த நாளிலே மாற்றப் போகிறார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், அன்றைக்கு எசேக்கியாவுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொன்னார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் நாட்களோடு நாட்களை கூட்டுவேன் என்று சொல்லி அவனுடைய ஆயு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணினார். இன்றைக்கும் அழுகையோடு, ஒருவேளை என்ன போராட்டத்தின் மத்தியில் இங்கே இருக்க எனக்கு தெரியாது, ஆனால் ஆவியான அந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள சொன்னார். நீங்கள் இந்த நாளிலே ஆண்டுடைய சமூகத்திலே உங்களுடைய அழுது கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவருக்கு முன்பாக செவ்வையான இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? உண்மையுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? ஆண்டவர் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, கர்த்தருடைய அழுகையை மாற்றப் போகிறார், உடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறார், உன் நிந்தைகளை புரட்டி போட போகிறார், உங்கள் அவமானங்களை மாற்றப் போகிறார். முதலாவதாய் நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் நிற்கிற நீங்கள் பிரியமானவர்களே, அவருடைய வீட்டிலே வாசமாக இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 2ஆவதாய் எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டிருக்கலாய் இருக்க வேண்டும். 3ஆவதாய் அவரிலே வேர் கொண்டவர்களாய், விசுவாசத்திலே வல்லமை உள்ளவர்களாய் மாற வேண்டும். 4ஆவதாய் உங்கள் இருதயங்கள் செவ்வையானவைகளாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவைகளாய் இருக்கிற பொழுது மெய்யாகவே உங்கள் அழுகை மாறும், உங்களுடைய கண்ணீர் மாறும், உங்கள் துக்கம் மாறும். அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுக்கும்படியாய் நான் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் இருந்த இடத்துல எல்லாரும் முழங்கால் படியிட்டுக் கொள்ளலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். நான் அல்ல, நீர் பேசி இருக்கிறீர். என் பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என எனக்கு ஆலோசனை கொடுத்தவர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. அல்லேலூயா. ஓ ஏமன்லாட், உம்மோடு கூட இருக்கிற ஐக்கியத்திலே
எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எப்பொழுதுமே துதிக்கிற துதியின் ஆவி எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, ஏமன் உம்மிலே விசுவாசத்திலே வேர் கொண்டவர்களாய் மாற ஆபிரகாமை போல எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஏமன் எசேக்கியாவை போல மன உண்மையோடு உத்தமத்தோடு பின்பற்றி வருகிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா, ஆண்டவரே கேட்போமா, ஆண்டவரே எங்களை மாற்றும் கிறிஸ்தவ பிள்ளைகளா இருந்து கொண்டு நாங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏமல்லாட அருவருப்பானவைகளை செய்து உம்மை துக்கப்படுத்தினதை மன்னியும் ஆண்டவரே. எங்களை இந்த நாளிலே பரிசுத்தப்படுத்தும் ஐயா. எல்லாரும் ஆண்டவரிடத்திலே கேட்கலாம். உமக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்கிற உறவை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஏமல்லாட அதை கெடுக்கிற எந்த ஒரு கிரியைகளையும் அழித்து போடுங்க ஆண்டவரே. சொல்லுவீங்களா ஆண்டவரே? இன்றைக்கு உம்முடைய சமூகத்திலே தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக, தொட்டு சுகப்படுத்துவீராக, தேவ மகிமையால் அவர்களை நிரப்புவீராக. உன்னதமான கிருபையுடைய வாழ்க்கையிலே கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய அழுகை மாறட்டும் ஐயா. எதற்காக ஏமன்லாட் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்களோ அந்த அழுகையை மாற்றுங்க இயேசுவே, மாற்றுங்க இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்க வல்லமை இப்பொழுது இறங்கி வருகிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவ கிருபை இறங்கி கர்த்தர் சொல்லுகிறார், ஏமன்லாட் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை பண்ணுவார்கள். கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைக்கு நன்றி. எத்தனை ஆண்டுகளாய் ஏமன்லார்டு ஏமன்லார்டு ஆலையில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? கர்த்தர் உன் கண்ணீரை துடைக்கிறார், உன்னை மார்போடு கூட அரவணைத்துக் கொள்ளுகிறார். கர்த்தர் இந்த நாளிலே உன் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தின் கண்ணீரை துடைங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்துக்கு துக்கங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடாத்தை நிரப்புங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஒருவேளை பிள்ளைகளுக்காய் அழுது கொண்டிருக்கலாம், கணவனுக்கு அழுது கொண்டிருக்கலாம், மனைவிக்கு அழுது கொண்டிருக்கலாம் ஐயா. அல்லேலூயா. நெருக்கத்திலே அழுது கொண்டிருக்கலாம், கடன் பிரச்சனையினால் அழுது கொண்டிருக்கலாம் ஐயா. எந்த நிலைமையில் இருந்தாலும் இன்றைக்கு உம்முடைய ஊழியக்காரி நான் ஜெபிக்கிறேன், இன்றைக்கு அவருடைய சூழ்நிலைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி ராஜா, நீர் அப்படி செயல்படுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என் தேசத்தின் மீது மனதுருகுவீராக. நீர் மனதுருக்கு தேவன் என்று வேதம் சொல்லுகிறது ஐயா. உம்முடைய இரக்கம் மகா பெரியது ஆண்டவரே. உம்முடைய தயவு நீடிய வாழ்வு ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த தேசத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மக்களை நினைத்து பாருங்க. இந்த கொள்ளை நோயிலிருந்து எங்களை தப்புவீங்கப்பா, தப்புவீங்க ஆண்டவரே. உங்க கிருபை கடந்து வரட்டும் ஐயா. கர்த்தரின் நாமம் தரிக்கப்பட்ட ஒவ்வொரு சகோதரிகளை குடும்பங்களை வேலி அடைத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. இந்த அருமையான பெதஸ்தாவில் இணைக்கப்பட்ட அத்தனை குடும்பங்களையும் ஆண்டவரே, மிஷனரிகளையும் ஆதிவாசி பிள்ளைகளையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் தோள் கொடுக்கிறவர்கள், உதாரத்தமான காணிக்கையை தாங்குகிறவர்கள், எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறவர்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதியும். இந்த சொல்லிய வார்த்தையின்படி அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த ஊழியம் உங்களுடையது. நீர் எஜமானர், நாங்கள் வேலைக்காரர்கள், உம்முடைய அடிமைகள். நாங்கள் சிறுகவும் நீர் பெருக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. ஜெப தேவைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரி செல்வி பில்லி, எண் 282, 23வது தெரு, சாந்தி நகர், பாளையங்கோட்டை, 627002, திருநெல்வேலி. தொலைபேசி எண் 9486337747 மற்றும் 94